உங்கள் மேலே ஒரு சின்ன வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க சார். அந்த வழக்கை பற்றி உங்களோட பார்வை நீதிமன்றம் உங்களை கண்டிச்சிருக்கு. அதாவது வழக்கு வந்து இது போல் அரசுக்கு எதிர்ப்பாக நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ந்து அரசுக்கு எதிர்ப்பாக நான் பேசிட்டு வரேன். மக்களுடைய கோரிக்கைகளுக்காக தான் நான் பேசிட்டு வரேன். அதனால் அரசு காழ்ப்புணர்ச்சியோடு ஏதாவது ஒரு சான்ஸு கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. சம்பந்தமே இல்லாமல் என்னை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்கு உயர்நீதிமன்றம் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றது. ஆனால் என் மீது தவறாக சொன்ன கருத்துக்களை அந்த நீதிபதி இன்றைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார் என்பது உண்மை. மற்ற விஷயங்கள் நீதிமன்றத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன். நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கின்றதோ அதுதான். நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். தமிழக அரசு உங்கள் மீது இருந்த அந்த இது காரணமாக தான் இப்போ உங்கள் மீது அந்த வழக்கு பதிவு போடுறாங்க. மக்களுக்காக தொடர்ந்து பேசுறது வேறு என்ன பிரச்சனை? நான் என்ன தீவிரவாதியா இல்லை நான் என்ன பயங்கரவாதியா? இப்போ அதாவது தீவிரவாதியில் இருக்கிறவனா பயங்கரவாதிகளுக்கும் இதே காவல்துறையாக இருந்தாலும் அதான் ஆதரவு தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, டாஸ்மாகில் 1000 கோடி கொள்ளை அடிச்சுன்னு போனோன்னா இதே காவல்துறை சல்யூட் அடிச்சு தான் அவனை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புகிறாங்க. அவனையும் பிடிக்கல இந்த காவல்துறை இல்லை இந்த அரசாங்கமோ? எத்தனை கோடி லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் கண்டுக்காத காவல்துறை இந்த அரசும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இவ்வளவு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இதுபோல் நெருக்கடி கொடுத்தால் சரண்டாகி விடுவேன், கூட்டணிக்கு வந்து விடுவேன், எதிர்கட்சியிலிருந்து விலகி விடுவேன் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்றது. ஆக என்ன வந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம், நீதிமன்றத்தை நம்புகின்றோம். எப்பொழுது இருந்தாலும் நியாயம் அது உண்மை வெளிப்படும். கண்டிப்பாக நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். ஆக நியாயத்தை எதிர்பார்க்கின்றோம். எப்போது இருந்தாலும் உண்மை வெளிவரும். ஆக இந்த மிரட்டலுக்கெல்லாம் நானோ என்னுடைய இயக்கத்தை சார்ந்த புரட்சி பாரதமோ அடிப்பணியாது அஞ்சாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் தேர்தலில் 2026 இதே தொகுதி கேட்டு போயிருவீங்களா? இங்கே நிற்பீங்களா? அது கூட்டணி பேசுகிற நேரத்தில் தான் தெரியும். ஏன்னா கூடுதலாக எங்கள் கட்சிக்கண்டு தொகுதியில் கூடுதலாக கேட்போம். அப்போ கூடுதலாக கேட்கும்போது எத்தனை தொகுதி வருது, எந்தெந்த இடம் வருது, எங்கெங்கே யார் யார் நிறுத்தணும் அப்படின்றத அது பேச்சுவார்த்தை மூலிமா தான் தெரியும். அப்போ தான் தெரியும். 2026 தேர்தல் எப்படி சார் இருக்கும்? 2026 தேர்தல் எப்படி இருக்குன்ற ஊடகக்காரங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. அது என்னை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இருக்காது. எப்படி இருக்கிறதெல்லாம் திமுக கூட்டணி உடைய போகிறது. விஜய் கூட 2-3 கட்சிகள் சேர போகிறது. விஜய் தனித்து நிற்க போகிறார். அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறது. ரைட்.